எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறோம். அதுக்கு 2 வெங்காயம், 3 தக்காளி, 5 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு கிராம்பு பட்டை ஏலக்காவை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கிக்குங்க. நாங்கள் ஆயிலெலாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்குங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் சோம்பு பொடி, 3 ஸ்பூன் தனியா பொடி. இவ்வளோ தான் நம்மளுடைய மசாலா. இதை எடுத்துக்குங்க. நாங்கள் மல்லி, புதினா, பிரியாணி எல்லாம் இதெல்லாம் நான் போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டேன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு, இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச பொடியை நம்ம முதல்ல சேர்த்துக்கலாம். மசாலா பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ அதுவும் பச்சை வடை போனதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. மஷ்ரூம்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊறும். அதனால் நம்ம ஒரு 1/4 கப்பு தண்ணி மறுபடியும் சேர்த்து நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூம்லோட தண்ணியும் வந்துட்டு, இப்போ நான் ஏற்கனவே தேவையான அளவு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். அந்த தண்ணியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ஜீரக சம்பா அரிசிக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்லை. இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மில்க் மேடு சேர்த்துக்குவோம். இது டேஸ்ட்டுக்காகத்தான். அது மட்டும் இல்லாமல் இது சேர்த்திங்கன்னாக்கா சாப்பாடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அதனால் நீங்கள் விட்டுட்டு போயிடாதீங்க. பக்கத்தில் நின்று அது சமைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3/4 பதம் வந்துட்டு, இப்போ நம்ம முந்திரி திராட்சையை கொஞ்சம் வதக்கிக்கலாம் நெய்யில். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு நமக்கு ஓரளவு ரெடி ஆகிட்டு, இப்போவும் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அரிசி மாதிரி இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த சூட்டுலேயே அது நல்லா குக் ஆயிரும். தம் போட்டோம்னாக்கா அதுவே நல்லா ஈஸியாக குக் ஆயிரும். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்குவோம். ஒரு பாதி லெமன் எடுத்து ஊற்றிக்குங்க. இது சாப்பாடு குழஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காகத்தான். இப்போ நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துக்குவோம். இது பாதாம் எசன்ஸு. இது சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். தேவைன்னா போட்டுக்கலாம். அப்புறம் இது பைனாப்பிள் எசன்ஸு. இப்போ நம்ம மல்லி இலை போட்டுக்குவோம். போட்டுட்டு இப்போ குடமிளகாய், தக்காளி, வெங்காயம் இதை நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டை சுற்றி நிறைய பறவைகள் இருக்கிறதுனால சத்தம் கேட்குது. பாரதியார் சொன்னாங்க, கத்துங்குயில் ஓசை காதல் விழவணும்னு. அது நமக்கு நல்லாவே விழுது. இதுவும் இறைவன் தந்த பாக்கியம்தான். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் உங்களுக்கு நீங்கள் என்ன விருப்பப்பட்டுறீங்களோ அதை வச்சுக்கோங்க. எதை வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சும்மாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷ் எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்மளுடைய ஷார்ட் வீடியோவும் பாருங்கள், அதுலேயும் நம்ம நிறைய போடுறோம், அதை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். So thank you for watching.